நீங்க இப்போ இந்த வீடியோ ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட ஒரு டிசிஷன் தான். ஆனா அந்த டிசிஷன் நீங்க எடுத்ததா இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்காக எடுத்ததா? இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்க ஒப்பீனியன் உங்களுடையதா இல்லையான்றத நீங்களே டவுட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் நிஜம்னு நம்புற ஒரு விஷயத்த நம்ம கேள்வி கேட்க வைக்கிற இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது என்டர்டெயின்மெண்ட் இல்ல, அவேக்கனிங். இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே இப்படிதான் சொல்லுவோம், இது எனக்கு தோணுச்சு, இது என்னோட டிசிஷன், இது நான் யோசிச்சு தான் டிசைட் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட், இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல், யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோம், படித்தோம், சப்போர்ட் பண்ணோம், இல்லாட்டி கோவம் வந்துச்சு அப்போஸ் பண்ணோம். எல்லாமே நம்ம ஓன் திங்கிங் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஒரு டாபிக்கை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே சைடு எடுத்திருந்தீங்கன்னா அது ஒப்பீனியனா இல்ல கண்டிஷனிங்கா? சயின்டிஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரே மெசேஜை திரும்ப திரும்ப காட்டுனாங்க. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல, டிஃப்ரெண்ட் இமேஜ்ல, டிஃப்ரெண்ட் டோன்ல காட்டினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டாங்க, இது உங்க ஒப்பீனியனா? எல்லாரும் சொன்னது எஸ், எனக்கு இப்படி தோணுது. ஆனா ட்ரூத் என்ன தெரியுமா? உங்க மைண்ட் ரிப்பீட்டேஷனை ட்ரூத்னு அக்செப்ட் பண்ணுது. இது பர்சுவேஷன் இல்ல, மேனிபுலேஷன் இல்ல, இது ஹியூமன் பிரெயினோட டிசைன். சோஷியல் மீடியா நம்ம கிட்ட இப்படி பேசுது, இந்த ஒப்பீனியனை எடுங்க. அது என்ன பண்ண தெரியுமா? நீங்க பாக்குற வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ, நீங்க அக்ரி பண்ண வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ, நீங்க கோவப்பட்ட கண்டென்ட் மாதிரி இன்னொரு கண்டென்ட். ஸோ உங்க மைண்ட் ஸ்லோவா ஒரு சர்க்கிள்குள்ள போயிடுது. அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற தாட்ஸ் எல்லாமே உங்க தாட்ஸ்னு தோணும். பட் ஆக்சுவலி அது செலெக்ஷன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ற ஒரு ஒப்பீனியனை இன்னொருத்தர் அதை அப்போஸ் பண்றாரு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தோணும்? அவன் ஒரு முட்டாள், அறியாதவன், இல்லைன்னா டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி உங்க மைண்டுக்கு அது தோணும். இது ஹேட்ரட் இல்ல, அல்காரிதம் ட்ரெயின்ட் எமோஷன். இந்த லைன் உங்களை ஹிட் பண்ணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, என்னன்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்புற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ற ஒரு கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணுது. ஆப்போசிட் வியூ வந்தா நம்ம மைண்ட் சொல்லும், ஸ்கிப் பண்ணிடு, இது வேஸ்டான கண்டென்ட், ஃபேக்கான கண்டென்ட் அப்படி. இப்போ கேட்குற, இது ஃபில்டரிங்கா இல்ல திங்கிங்கா? இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப லவுடா இருக்கிற ஒப்பீனியன் என்ன தெரியுமா? பாலிடிக்ஸ் இல்ல, ரிலிஜன் இல்ல, செலிபிரிட்டி இல்ல, நம்ம ஈகோ தான். நான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஈகோல இருக்கும். ஆனா சயின்ஸ் என்ன சொல்றது தெரியுமா? ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இஸ் வீக் கியூரியாசிட்டி அப்படின்னு. இப்போ இந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க ஒரு ஒப்பீனியன் எடுக்கும் போது ரிசர்ச் பண்றீங்களா இல்ல ரிப்பீட் பண்ணீங்களா? இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், பட் நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கும். பிகாஸ் உங்களோட ஒப்பீனியன் உங்களோடதே இல்லைன்னு டிசைட் பண்றது உங்க மைண்ட் இல்ல, உங்க அவேர்னஸ். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்களோட ஒப்பீனியன் சேமா இருக்கா? இந்த வீடியோ உங்களை கொஞ்சமாச்சு யோசிக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கலாம், சிந்திக்கலாம் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணலாம். இது நித்யஸ்ரீ ஃப்ரம் LTH.